திருமாவளவன், கிருஷ்ணசாமி, சண்முகம் போன்றவர்கள் கள்ளியத்துடன் வந்து வாதிட முன்வர வேண்டும். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு படி மேலே போய் கள் இறக்கினால் 500 அறிவாளோடு வருவோம் என குறிப்பிடுகின்றார். அவர் என்ன கட்சி நடத்துகின்றாரா இல்லை கசாப் கடை நடத்துகின்றாரா? திருமாவளவன் போன்றவர்கள் கள் தடை பற்றிய புரிதல் இல்லாமல் கள்ளுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்து வருவது ஒரு முதுகில் குத்தக்கூடிய ஒரு செயல் ஆகும். வரும் 2026 தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி கள்ளுக்கு கட்டாயம் இருக்கும், இருந்தே தீரும். கள் இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும். இந்த புரிதல் தமிழ்நாட்டில் பலருக்கும் இல்லை. அதனுடைய வெளிப்பாடுதான் தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்கின்றார்கள். தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை வைக்கின்றார்கள். இது ஒரு பகுதி. மறுபகுதி, கள் ஒரு போதைப் பொருள், கள் ஒரு மது, தடை செய்யப்பட வேண்டிய பண்டம் என குறுக்குசால் ஓட்டுகின்றார்கள். புதிய தமிழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, மார்க்சிய கம்யூனிஸ்டினுடைய மாநில செயலாளர் சண்முகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் போன்றவர்கள் கள் தடை பற்றிய புரிதல் இல்லாமல் கள்ளுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் கள்ளியகத்துடன் வாதத்துக்கு வர வேண்டும், அந்த வாத விவாதத்தில் வெற்றி பெற வேண்டும். அதை விடுத்து இந்த மாதிரி பொது வெளியில் தங்களுடைய கருத்துக்களை, தவறான கருத்துக்களை, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்து வருவது ஒரு முதுகில் குத்தக்கூடிய ஒரு செயல் ஆகும். மேலும் இது ஒரு கோழைத்தனமான ஒரு செயல். இந்த போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், அதையே கிருஷ்ணசாமி அவர்களும் பதிவிடுகின்றார்கள். ஐயன் திருவள்ளுவர் கள்ளுண்ணாமை என 10 குறட்பாக்களிலே பதிவிட்டிருக்கின்றார். அதே ஐயன் திருவள்ளுவர் புலால் உண்ணாமை எனவும் பதிவிட்டிருக்கின்றார். ஆகவே இவர்கள் ஏன் ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, மீன்கறி, பன்றிக்கறி போன்றவற்றை உண்ணுகின்றார்கள்? இதற்கு என்ன பதில்? மேலும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என தடுத்து நிறுத்திவிட்டால் கொல்லாமை, புலால் உண்ணாமை என சொல்லி தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய மீனவர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாமே. வள்ளுவர் சொன்னதெல்லாம் ஒழுக்கம் சார்ந்த ஒன்று, சட்டம் சார்ந்த ஒன்று அல்ல. சட்டம் என்ற சொல்லுகின்றது. அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவுதான் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கையினை பற்றி பதிவிட்டு இருக்கின்றது. அதில் கள்ளுக்கு தடை விதிக்கக்கூடாது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு பொருள் விளக்கம் தேவை. திருமாவளவன், கிருஷ்ணசாமி, சண்முகம் போன்றவர்கள் கள்ளியத்துடன் வந்து வாதிட முன்வர வேண்டும். முதுகில் குத்தக்கூடிய ஒரு போக்குக்கு, தவறான வழிமுறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு படி மேலே போய் கள் இறக்கினால் 500 அறிவாளோடு வருவோம் என குறிப்பிடுகின்றார். அவர் என்ன கட்சி நடத்துகின்றாரா இல்லை கசாப் கடை நடத்துகின்றாரா? இந்த ஐயப்பாடு வருகின்றது. இந்த மண் அகிம்சைக்கு வித்திட்ட மண். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். இன்னா செய்தார்க்கு இனியவே செய்யாக்கால் என்ன வாய்த்ததோ சால்பு. நண்பாற்றாராகி நலமல செய்வார்க்கும் பண்பாற்றாராதல் கடை. கருத்துன்னா செய்தவக்கண்ணும் மறுத்துன்னா செய்யாமை மாசற்றார்கள். தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையைச் சுடும். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அறிவிடல் எல்லாம் தலை என்பர் தீய செருவார்க்கும் செய்யாவிடல். இப்படியெல்லாம் வள்ளுவர் பதிவிட்டிருக்கின்றார். அவருடைய வள்ளுவரையே மேற்கோள் காட்டி இப்படி 500 அறிவாளோடு வருவேன் என்பது எந்த விதத்தில் நியாயம்? இவர் கட்சி நடத்துகின்றாரா இல்லை கசாப்பு கடை நடத்துகின்றாரா என்ற ஐயப்பாடு எழுகின்றது. இவர்களெல்லாம் வாதிட முன் வர வேண்டும். முதுகில் குத்தக்கூடிய அந்த கோழைத்தனமான ஒரு செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்.
இலக்கியங்களை பற்றி சொல்லுகின்றார். திருக்குறளை மேற்கோள் காட்டுகின்றார், சிலப்பதிகாரத்தை காட்டுகின்றார். அதே சங்க இலக்கியங்களில் எந்த இடத்தில் கள் பருகக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது? அதியமானும் ஔவையாரும் கல்லை பருகி இருக்கின்றார்கள். சிறியகள் பெருனே எமக்கிய மண்ணே, பெரியகள் பெருனே யாம்பாட தான் மகிழ்ந்து உண்ணு மண்ணே. அதியமான் இறந்துடுறாரு. அதியமானுடைய நடுகளுக்கு கள்ள படையலா வச்சு அவ்வை வழிபடுகின்றார். நடுகள் பீலி சூட்டி நாரறி சிறுகலம் துய்ப்பவும் கொள்வன் கொள்ளோ. பரம்பு மலைக்கு தலைவன் பாரி வந்திருக்கும் விருந்தினர்களுக்கும் புரவலர்களுக்கும் இரவலர்களுக்கும் கல்லை வாரி 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 வழங்குவாராம். அப்படி வள்ளல் பாரி கல்லை வழங்குகின்ற பொழுது சிந்துகின்ற கள் அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய குன்றுகளை எல்லாம் உருட்டி கொண்டு போகுமாம். இதெல்லாம் புறநானூற்று பதிவு. அதே மாதிரி ராமர் சீதை திருமணத்தில் வந்திருக்கும் விருந்தினர்களுக்கு கல்லை உணவாக கொடுத்திருக்கின்றார்கள். மேலும் கும்பகர்ணன் என்ற ஒரு பாத்திரம் மிக முக்கியமான ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தை போருக்கு எழுப்புகின்றார்கள். அண்ணன் ஆணைப்படி யானைகளை விட்டு குதிரைகளை விட்டு ஆட்களை விட்டு அடித்து உதச்சி ஊதி எழுப்புறாங்க. எழுப்பி நீராட்டி உணவு கொடுக்குறாங்க. 600 சகடத்து அடிசலும் 100 குடங்களும் நுங்கினான். 600 வண்டி களி 10,000 குட கல் அத்தனையும் உள்ள தள்ளுன்னு தள்ளி அந்த மாமிச மலையை அண்ணன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. அண்ணனை பார்த்து கேட்குற, அன்பு தம்பி, 10,000 குட கல்லை குடித்தவன் ஆனதோ வெஞ்சமர் அலைகள் கற்புடை சானகிதுரைன்னு தவிர்த்ததில்லையோ, வானமும் வையமும் வளர்ந்த வான்புகள் போனதோ புகுந்ததோ பொன்றும் காலமே. அண்ணா, பொறாத காலம் வந்துட்டுது. அடுத்தவனுடைய மனைவி ராமருடைய மனைவி கவர்ந்து வந்து அதுகோணத்தில் சிற வச்சிருக்கிறையே, அவளுக்கு அன்று இழைக்கப்பட்ட அநீதி இன்னும் துடைக்கப்படவில்லையா? கேட்டவன் யாரு? 10,000 குட கல்லை குடித்தவன். அதுக்கு ராவண அண்ணன் சொல்கிறேன், இதே கேள்வியை கேட்டுவிட்டு தம்பி விபீஷண தரப்பு மாதிரி கட்சி மாதிரி போயிட்ட ராமன் பக்கம், நீ ராமன் பக்கம் போ, போர்க்களத்தில் சந்திக்கிற. அதுக்கு சொல்கிறான் பாருங்க, 10,000 கூட கல்லை குடித்தவன். இவ்வளவு நாள் இந்த உடலுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் கொடுத்து பெருவாழ்வு அளித்தவன் நீ. என்னுடைய உயிர் போனால் உனக்காக போகுமே வெளியே அடுத்தவனுக்காக போகாது. இருந்தாலும் ஒன்றை சொல்லுகின்றேன், நான் போர்க்களம் செல்வதும் உறுதி. கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை, கை சோறும் வரை போராடுவதும் உறுதி. இறுதியில் நான் இறப்பதும் உறுதி. இறந்த செய்தி கேட்ட பிறகாவது நீ மனம் திருந்தி சீதையை விடுத்து பல்லாண்டு காலம் சீரொடும் சிறப்பொடும் செழிப்பொடும் பெயரொடும் புகழொடும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வாயாகன்னு அன்னங்கால்களில் விழுந்து வாழ்த்தி எழுந்து நிற்கிற. யாரு? 10,000 கூட கல்லை குடித்தவன். போருக்கு போகிற, போர்க்களத்தில் மலபார் நிற்கிற. அப்படிப்பட்ட உருவத்தை ராமன் பார்த்ததில்லை. மூச்சை இழுத்தா குரங்குகள்லாம் வந்து மூக்கில் ஒட்டிக்குது. மூச்சு விட்டால் குரங்குகள்லாம் பல மைலுக்கு தூரம் அப்பால் விழுது. ராமனுக்கு ஒரே உதறல். பக்கத்தில் விபீஷன் நிற்கிறா, கட்சி மாதிரி வந்தவன். பார்த்த உடனே குறிப்பால் அறிந்து 10,000 கூட கள்ள குடிச்சு வந்த அண்ணன் கும்பகர்ணன் முன்னாடி போய் நின்று கால்களில் விழுந்து வணங்கி எழுந்து சொல்கிறேன், அண்ணா, நம்ம பெரிய அண்ணங்கிட்ட நியாயம் இல்லை. நான் தட்டி கேட்டேன், துரத்தி விட்டாரு, தரப்பு மாதிரி வந்துட்ட. நீ ராம பக்கம் வா, கட்சி மாதிரி வா. இது வரலும் ஏராளமான சொத்துக்களை கொடுத்துருக்காரு. இலங்கை போருக்கு பிறகு இலங்கை அரசாட்சியையும் எனக்கே கொடுப்பதாக ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. அரசாட்சி உனக்கே கொடுக்குற, தரப்பு மாதிரி வா. அதுக்கு அவன் சொல்கிறான் பாருங்க, 10,000 கூட கள்ள குடித்தவன் கும்பகர்ணன். நீர்கோல வாழ்வை நச்சி நெடுது நாள் வளர்த்து பின்றை போர்கோலம் செய்து விட்டார் குயிர்கொடாது அங்கு போகேன். இந்த மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது நீர்மேல் தோன்றுகின்ற குமிழ் மாதிரி. இது பெரிதென நினைத்து நான் தரப்பு மாதிரி வரமாட்டேன். இவ்வளவு நாள் வளர்த்து உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் கொடுத்து பெருவாழ்வு அளித்தவன் அண்ணன் ராவணன். என்னுடைய உயிர் போனால் அண்ணன் ராவணனுக்காக போகுமே வழிய அடுத்தவனுக்காக போகாது. இருந்தாலும் தம்பிக்கு ஒரு சமாதானம் சொல்லியாக வேண்டுமல்லவா? தன்னை நம்பி கால்களிலே வந்து விழுந்து வணங்கி எழுந்து கையை கட்டி வாயை பொத்தி கேட்கக்கூடிய தம்பிக்கு ஆறுதல் சொல்லணுமில்ல. சொல்கிறான் பாருங்க, 10,000 கூட கள்ள குடித்தவன். என் துயர் தவிர்த்தியாயின் கார்கோல மேடியானை கூடுதி கடிதி நின்றான். இந்த இக்கட்டான நேரத்தில் நெருக்கடியான வேளையில் என்னுடைய துயரத்தை போக்க வேண்டுமே, ஆனால் கரிய நிறமுடைய ராமன் பக்கம் சென்று சேர்வாயாக. சொன்னது யாரு? 10,000 கூட கள்ள குடித்தவன். 10,000 கூட கள்ள குடித்தவன் எப்படி நிதானமாக இருந்திருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் ஏன் திருமாவளவனுக்கு புரியாதா? இல்லை இது கிருஷ்ணாமிக்கு தெரியாதா? இல்லை சண்முகம் போன்றவங்களுக்கு தெரியாதா? சண்முகம் ஒரு இடதுசாரி கட்சி,
மார்க்சிய கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கார். அவர் என்ன பதிவு பண்ணுறாரு? கல் உணவுன்னு சொல்கிறீங்கல்ல, 3 வேளை கள்ளையே குடிச்சிக்கிட்டு இருக்க முடியுமா? இட்லி உணவு தான், அதுக்காக காலை மதியம் இரவு 3 வேளை இட்லியை தின்னுட்டு இருக்க முடியுமா? திருப்பதி லட்டு, பழனி பஞ்சாமிரதம், திருநெல்வேலி அல்வா, அது உணவு தான். 3 வேளை அதையே தின்னா என்னாகு? உடனால குஞ்சி போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் அவர் பதிவு பண்ணுறாரு. இதே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தான் கேரளாவில் ஆளுது. அங்கே கல்லுக்கு ஆக்கம் ஊக்கம் கொடுக்குறாங்க, பல உதவிகளை செய்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கொரோனா மொத கேரளாவை தான் தாக்குச்சு. ஊரடங்கு கொண்டு வந்தாங்க, மதுக்கடைகளை மூடினாங்க, கள்ளுக்கடைகளை திறந்தே வச்சுருந்தாங்க. நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த போது கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள், கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள். வைத்த வாதம் கல் உணவு என்பது, அதில் வெற்றியும் பெற்றார்கள். அண்மையில் பினராயி விஜயன் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடந்தது. அந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு முடிவெடுத்தாங்க. கேரளாவில் கள்ளினுடைய உற்பத்தி நுகர்வு 2 குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, இது கூட்டப்பட வேண்டும். மதுக்கடைகளில் கல்லை சந்தைப்படுத்தணும், மதிப்பு கூட்டப்பட்டமாக மாற்றி பவுச்சில், பாட்டல்களில், டின்களில், டப்பாக்களில், டட்ரா பேக்கிங்கில் அடைச்சி அதை மதுக்கடையில் சந்தைப்படுத்தும் போது காலாவதி ஆகிட்டுதுன்னா அதை அழிக்க வேண்டியதில்லை, நிலத்தில் கொட்ட வேண்டியதில்லை, அதை அப்படியே வினிகருக்கு கொண்டுகிட்டு போயிடலாம். உணவு பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு முக்கியமான மூலப்பொருள் வினிகர், அப்படியே வினிகராக பயன்படுத்திடலாம், எது விரயமாவதில்லை அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. அங்கே யார்? இதே மார்க்சிய கம்யூனிஸ்ட். ஆக மார்க்சிசம்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு கொள்கை, கேரளாவுக்கு ஒரு கொள்கையா? இதுக்கு என்ன சொல்ல போகிறாரு சண்முகம்? அதாவது எங்களை பொறுத்தளவில் வரக்கூடிய 2026 தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி கல்லுக்கு கட்டாயம் இருக்கும். உங்களுக்கெல்லாம் ஒரு ஐயப்பாடு இருக்கலாம், பலர் மறந்துருக்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பு 4 மாநிலங்களில் தேர்தல் நடந்தது. அப்போ வெங்காய விலை உச்சத்தில் இருந்தது. அந்த வெங்காய விலை ஏற்றம் அந்த 4 மாநிலங்களிலும் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் சக்தியாக அந்த வெங்காய விலையேற்றம் இருந்தது. ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதே போல வரும் 2026 தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி கல்லுக்கு கட்டாயம் இருக்கும், இருந்தே தீரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விபி சிங் அவர்களுடைய பிறந்த நாள். அவர் முன்னாள் பிரதமர். அவர் காலத்தில் தான் அந்த காவிரி நடுவர் மன்றத்தை ஏற்படுத்தினாங்க. இன்றைக்கி அதை நன்றி கடனாக ஒரு சிலையை சென்னையில் கடற்கரையில் வச்சுருக்கிறோம். இன்றைக்கி முதலமைச்சர் மாலை மரியாதையெல்லாம் செலுத்தினார். ஆனால் என்ன பலன்னு பார்க்கணும். 1990 நடுவர் மன்றம், 91 இடைக்கால தீர்ப்பு, 16 ஆண்டுகளுக்கு முன்பு இறுதி தீர்ப்பு, மேன்முறையீடுகள், அவற்றின் மீதான தீர்ப்பு 2018. அதைத்தான் அரசுகளில் வெளியிட்டாங்க. அதை முன்னிறுத்தி தான் காவிரி மேலாண்மை ஆணையம் புதுடெல்லியில், ஒழுங்காற்றுக்குழு பெங்களூரில் அமைச்சாங்க. காவிரி தீர்ப்பு தற்போது நடைமுறையில் இருக்கின்றது என சொல்லப்படுகின்றது. ஆனால் எப்போ கர்நாடகா தண்ணி திறந்தாங்க? இந்த 28 ஆண்டுகள் சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி இந்த 7 ஆண்டுகள், மொத்தம் 35 ஆண்டுகளில் எப்போ திறந்தாங்க? தீர்ப்பு மதிச்சு திறந்தாங்களா? இல்லவே இல்லை. இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும், அணைகளுடைய பாதுகாப்பு கருத்தை திறந்திருக்காங்களே வெளியே உபரி நேர தமிழ்நாட்டையும் புதுச்சேரி வடிகாலா வச்சு தமிழ்நாடும் புதுவையும் காவிரியில் கடைமடை பெற்ற உரிமை பெற்ற மாநிலங்கள்னு நேற்றுக்கு திறக்கல, இன்னைக்கு திறக்கல, நாளைக்கு திறக்க போறதில்லை. ஆகவே காவிரி தீர்ப்பு என்பது ஏட்டுச் சுரைக்காய், காணல் நீர் மாயமான். கடந்த ஆண்டுல 3 முறை மேட்டூர் அணை முழு கொள்ளள வெட்டுச்சு. இருந்தாலும் குருவி சாகுபடி சாத்தியம் இல்லை. 63 டிஎம்சி கடலுக்கு போச்சு. ஆனால் காவிரி உபர்நீர் திட்டங்கள், மேட்டூர் சரபங்கா இணைப்பு திட்டம், காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டம், அதே மாதிரி கடலூரில் தடுப்பணை திட்டம், மயிலாடுதுறையில் தடுப்பணை திட்டம், இதெல்லாம் கிடப்பில் போட்டிருக்காங்களே. இதை நடைமுறைப்படுத்தி இருந்தால், நிறைவேற்றி இருந்தால் ஒரு சொட்டு கூட கடலுக்கு போயிருக்காது, நிலத்தடி நீர் செறிவூட்டப்பட்டிருக்கும். ஆகவே தேவையில்லாத இலவசங்களை முன்னிறுத்துறாங்க. மக்களுடைய அறியாமை அறுவடை பண்ணுறாங்க, அதை வாக்கா மாற்றுறாங்க, ஆட்சியில் அமர்றாங்க, அரிதான பூசுறாங்க, அகப்பட்டதை சுருட்டுறாங்க, உலக பணக்காரர் பட்டியலில் தன்னுடைய குடும்பத்தை கொண்டுகிட்டு வர்றாங்க. அந்த ஒன்று தான் அவங்களுடைய இலக்காக இருக்குது. ஆக இந்த காவிரி தீர்ப்புக்கு என்ன தீர்வு? 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் சரியான இலக்கை நோக்கி இந்த வழக்கு நடத்தப்படவில்லை.
தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்று அந்த அடிப்படையில் ஒரு தீர்ப்பை பெற்றிருந்தால் கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நேர தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி தினந்தோறும் பங்கிட்டு அது மேட்டூர் அணையில் வந்து சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு இருமாண்டில் உறவு கெடுது, எதுக்கு மோதல் வருது, எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறி ஆகுது, எந்த இலக்கு நோக்கி வழக்கு நடத்துறீங்க, எதுக்கு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான நேர கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்கணும், மேட்டூரோட அணைன்னு ஒரு அணை இருக்குல்ல, ஏன் அங்கே தேக்குறீங்க? அந்த நீர்த்தேக்கல் கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு பணம் கொடுத்ததா, இல்லை தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்குறோமா? எந்த முகாந்தரத்தினுடைய அடிப்படையில் அங்கே ஓடி தேக்கி வைக்க சொல்லி இப்படி ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க? அதனால் ஒரே தீர்வு, நிரந்தர தீர்வு, மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தீர்வு, தினந்தோறும் பங்கீடு. இதற்காக தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒரு மறுசீராய்வு மனுவை நடுவர் மன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். காவிரி நடுவர் மன்றம் ஏற்றுக்கொண்டால் வரவேற்கலாம், தவறினால் உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டும். அங்கும் நீதி கிடைக்காமல் போனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும். அதை பற்றி யாராச்சும் ஒரு கட்சி தலைவர் வாய் திறந்திருக்காங்களா? அது உயிர்நாடி, அதை பற்றி யாராச்சும் திறந்துருக்காங்களா? யார் அந்த சார், யார் அந்த சார்? அதான் நாட்டுக்கு முக்கியம். தமிழ்நாடு முழுவதும் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு, சிற்றூர்லேருந்து மாநகர் வரை நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. அங்கங்கே காவல் நிலையம் இருக்குது, அங்கங்கே நீதிமன்றம் இருக்குது, அது அவைகளுடைய வேலை. அதை விடுத்து சட்டம் இயற்றுகின்ற ஒரு இடத்துல, கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல, சட்டசபையில், ஒரு பாராளுமன்றத்தில் இது வாதிக்கலாமா? பயனில் சொல் பாராட்டு வானை மகன் எனல் மக்கள் பதடி எனல். இந்த குரலுக்கு எடுத்துக்காட்டாக தான் இருக்குது இவங்களுடைய வாதமெல்லாம். அதனால் காவிரி தீர்ப்பை பொறுத்தளவில் ஒரே தீர்வு, நிரந்தர தீர்வு, தினந்தோறும் நீர் பங்கீடு மட்டும்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விளைச்சல் அதிகமாயிட்டுது, மத்திய அரசு வரி அதிகம், அதனால் விளைவித்த விவசாயிகள் மாம்பழங்களை வந்து குப்பையில் கொட்டுறாங்க, குளத்தில் வீசுகிறாங்க அப்படின்னெல்லாம் நீங்கள் பத்திரிகை செய்திகள் வந்துகிட்ருக்கு. இன்றைக்கி முதலமைச்சரோட வரி வந்து ஜிஎஸ்டி வந்து மாம்பழ கூழுக்கு வந்து 12% இருக்குது, இது 5% குறைக்கணும் அப்படின்னு பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விளைச்சல் கூடிருச்சு, அதனால தான் விலை வீழ்ச்சி அப்படிங்கிறாங்க. இது உண்மையா? உண்மை அல்ல. ஏன் விலை குறைஞ்சது தெரியுங்களா? மாம்பழத்தினுடைய விலை. இன்னைக்கு மாம்பழத்தை உண்போர் பயப்படுகின்றார்கள். மாம்பழங்கள் அனைத்துமே கார்பைடு போட்டுத்தான் பழுக்க வைக்கப்படுகின்றது, இயற்கையாக பழுத்த பழங்கள் அல்ல. நீங்கள் மாந்தோப்பை குத்தகைக்கு வாங்குறாங்க, குத்தகைக்கு வாங்கினவங்க முதிர்ந்த காய் முதிராத காய் எல்லா காயும் பறிக்கிறாங்க, பறித்து லாரியில் லோடு ஏற்றுறாங்க. லோடு ஏற்றும் போது அங்கங்கே கார்பைடு கல்லை வந்து துணியில் சுற்றி உள்ள போட்டுறாங்க, அங்கங்கே போட்டுறாங்க, மேலே தார்பாய் போட்டு மூடிடுறாங்க. அங்கே கொண்டு இறக்கும்போது முதிர்ந்த காய் முதிராத காய் எல்லாம் பழமாக இறக்கிடுறாங்க. இதனுடைய விளைவு வெளிப்பாடு, அந்த பழத்தை உண்போர் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வயிற்றுப்போக்கு. ஆகவே இன்றைக்கி மாம்பழத்தை கண்டாவே எனக்கெல்லாம் பயமாக இருக்குது. கார்பைடு போட்டு பழுக்க வச்சுருக்காங்க, இதை உண்டா நாளைக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுமே அப்படின்னு அச்சம் பரவலாக இருக்குது. இதனுடைய வெளிப்பாடு நுகர்வு வெகுவாக குறைந்து போனது. இந்த கலப்படம் செய்வோர்கள் அதிகாரிகளை, ஆட்சியாளர்களை கவனிக்கும் விதத்தில் கவனித்து விடுகின்றார்கள். ஆக ஆளுமை இல்லாத அரசு தனிக்க காரணம், இந்த புரிதல் இல்லை. ஆகவே இந்த போக்கை வன்மையாக கண்டிக்கின்றோம். குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். குடிமக்களை பாதுகாப்பதும் குற்றவாளிகளை தண்டிப்பதும் அரசனுடைய கடமை. அந்த கடமையை தமிழ்நாடு அரசு செய்யாதனுடைய விளைவு வெளிப்பாடு இன்னைக்கு விலை வீழ்ச்சி. அதனால் விவசாயிகள் விளைவித்த அந்த மாம்பழத்தை தெருவிலேயும் குப்பையிலேயும் குளத்திலே கொட்டக்கூடிய ஒரு அவல நிலை அரங்கேறி இருக்கின்றது. முள்ளிலே இலைப்பட்டாலும் இலையிலே உள்பட்டாலும் கிழிவது என்னவோ இலைதான் என்ற அடிப்படையில் பாதிப்புக்கு ஆளாவது விவசாயிகளும் நுகர்வோர்களும் மட்டுமே. அடுத்து மேட்டூர் அணைக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய அணை கீழ்பவானி அணை. இந்த கீழ்பவானி அணை நீர் நிர்வாகமானது 1958 இருந்து அரசு ஆணை விதிமுறை காவிரி தீர்ப்பு எதுவும் பின்பற்றவில்லை. நீர்வளத்துறையானது தன்னுடைய விருப்பு வெறுப்பு ஆதாய அடிப்படையிலேயே நீர் நிர்வாகத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக வரும் 2026 தேர்தலில் கீழ்பவானி பாசனம் பெறும் 10 தொகுதிகளில் ஈரோடு மாவட்டத்தில் 8 தொகுதிகள்,
திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் தொகுதி, கரூர் மாவட்டத்தில் அரவாக்குறிச்சி தொகுதி, இந்த 10 தொகுதிகளிலும் இந்த தவறான நீர் நிர்வாகத்தை கண்டித்து 10 வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் பாசன பயனாளிகள் சார்பில். இந்த போட்டியானது வெற்றி தோல்வியை மாற்றியமைக்கும் ஒரு சக்தியாக இருக்கும். பயனாளிகளை பயிற்றுவிக்கும் நோக்கில்தான் இந்த போட்டி. ஆகவே இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்.